மறுபடியும். ஓகே போகலாங்களா? ஏன்னா இப்போ வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ணாமலை. அதாவது அதுக்கப்புறம் இந்த ஃபோனை காமிச்சாங்க. சரி எனக்கு இந்த ஃபோன் வாங்குறதா, விவோ வாங்குறதா, இது வாங்குறதா, விவோ வாங்குறதா, இல்லை ஐஃபோன் வாங்குறதா, இப்படியே போய் நின்றுச்சு. நான் காற்று பஞ்சர் ஆகிட்டுதா. செம்மையாக இருக்கு பாருங்க. வாவ் பியூட்டிஃபுல் இல்லைங்க? அடேங்க அப்பா, இவ்வளோ பெரிய மலை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குதுங்க. அதான் இருக்குது பாருங்க கோயில். ஓகே, ஷூட்டிங் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஊற்று அங்கேருந்து வருது பாருங்கள், இங்கே ஊற்று அங்கே ஊற்று, மழை பெய்யும்போது பயங்கரமாக வரும் ஊற்று. வேறு லெவலில் இருக்கும் மழை பெய்யும்போது. பாட்டு போட்டாங்க. இந்த பஸ்ஸு மேலே தான் வருமா? இல்லை பாருங்க, கீழே அரசம்பட்டு 3 கிலோமீட்டர், சிங்கிரி கோயில் 2 கிலோமீட்டர், இதுக்கு அடுத்தது தான் சிங்கிரி கோயில். போகலான்னா போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டே வந்துடும் வாங்க. சிங்கிரி கோயில் தானே, ஏற்கனவே வந்திருக்கேன் சிங்கிரி கோயில். சரி முருகரை போய் பார்த்துருவோம். ஒரு மனசாகவே இல்லை எனக்கு இன்றைக்கி, மனசு சரியில்லைங்க. அதனால் மனசு சரியில்லாதனால ஒரு மனதாகவே இல்லை. ஓகே, சிங்கிரி கோயிலுக்காக போயிட்டு வந்துடும். இன்னும் 3 கிலோமீட்டர் காட்டுது. ஏன்னா அந்த மலைக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன், முருகர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த ஃபோன் வாங்குறதா, இந்த ஃபோன் வாங்குறதா, எந்த ஃபோன் வாங்குறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஓகே, இங்கே பாருங்கள் ஊற்று வருது பார்த்தீங்களா? அதெல்லாம் ஊற்று வர இடம். மழை பெஞ்சுன்னா பயங்கரமாக ஊற்று வரும் மேலேருந்து. அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒன்று பண்ணலாம், முடிவு பண்ணிவிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி இந்த ஃபோனே வாங்கிக்கலான்ற ஒரு முடிவு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னன்ட்டாங்க, ஃப்ரீ புக்கிங் பண்ணுறங்க. ஓகேங்களா, 2000 கட்டினா இந்த ஃபோனோட ரேட்டு வந்து 27,000 ரூபா. ஃபோன் வந்து 27,000 ரூபா. இது வந்து 6/128. அது வந்து இதுக்கு அடுத்த மாடல் 8/128. ஓகேங்களா, அது வந்து 32. ஓகேங்களா, ஃப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா 2000 ரூபா ஃப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா ஒரு ஹெட்செட்டு, ஏர்பட்ஸ் ஹெட்செட்டு. ஓகேங்களா, அதில் பஞ்சு வராது, நார்மல் தான் வரும். பாருங்க, வா 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 வா. ஓகேங்களா, ஹெட்செட்டு, அப்புறம் வந்து ஒரு டைப்-C to டைப்-C கேபிள், அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் 2000 ரூபா அட்வான்ஸ் ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான். இந்த ஃபோன் மறுநாள் தான் லான்ச் ஆகுது. இன்னும் நான் டெம்பர் கிளாஸ் ஹோட்டலில் பவுச்சி இதிலே வந்தது, பவுச்சி கூட போடல. ஓகேங்களா, இங்கே பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்களா? வா, இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா எனக்கே தெரிலங்க, மறந்துச்சுங்க. இங்கே நாங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி இது, ஏதோ விஐபி கல்யாண மண்டபம் போட்டிருக்காங்க. மூச்சு வாங்குது, சாப்பாடு பசி எடுக்குது. பின்னாடி பட்டக்ஸ் வலிக்குது. எதனா வலிக்காத மாதிரி சீட்டு தயாரிங்கடா, ரொம்ப கஷ்டமாகுதுடா. சீட்டு சின்னதாக கொடுத்துட்றானுங்க, வலிக்குது, உட்கார முடியல. ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட முடியல, உட்கார முடியலன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஓகேங்களா, அப்புறம் 2000 ரூபா கொடுத்து ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன். அவங்க என்னன்னா, இந்த ஃபோனுக்கு இஎம்ஐ வந்து செக் பண்ண முடியாது, ஏன்னா நாளைக்கு தான் லான்ச் ஆகுது, ஸ்கீம் வரலன்ட்டாங்க. ஓகேங்களா, ஒரு 8000லேருந்து 9000 கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ரைட்டு. இவர் மறுநாள் வரல. ஓகேங்களா, அண்ணன் டியூட்டிக்கு போயிட்டார். மறுநாள் டியூட்டிக்கு போயிட்டோன்னே நான் அங்கேருந்து கடையிலேருந்து கிளம்பிட்டேன். ஓகேங்களா, கடையிலேருந்து கிளம்பி அப்புறம் அவரை வீட்டில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்துட்டேன். ஓகேங்களா, என்ன ஃபோன் வாங்குறது ஏது வாங்குறதுன்னு நைட்டெல்லாம் ரிவ்யூ பார்த்தேன். இந்த ஃபோனை போட்டு கிழின்னு கீச்சிட்டாங்க. ஓகேங்களா, நான் நைட்லாம் பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன், நைட்லாம் கிழின்னு கீச்சிட்டாங்க. அதையும் சொல்கிறேன். ஓகேங்களா, நம்ம சிங்கிரி கோயில் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ரைட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இது வந்து அரசம்பட்டா, கீழே அரசம்பட்டு இது. லெஃப்ட்டில் போனால் கண்ணமங்கலம் போய்டும், ரைட்டில் போனால் அமிர்தி போய்டும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டில் போனால் அமிர்தி போய்டும். அமிர்திக்கு போக போகிறோம் நம்ம இப்போ. ஓகே, பக்கம்தாங்க. என்னன்னா அன்றைக்கி மயிலெலாம் பார்த்தோம், இன்றைக்கி மயிலெலாம் பார்க்க முடியுமா, மான்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில. வா செம்மையாக இருக்குதுங்க ரோடு. ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும். நம்ம எல்லா ஏரியாவும் ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல், அக்தர் இந்த ஃபீல். எல்லா ஏரியாவும் ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். நம்ம கலக்குன்னு கலக்க போகிறோம். வந்துடும். சூப்பராக இருக்குதுங்க ரோடு நல்லா இல்லை. அந்த பக்கம் ஒரு ஊர் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மலை.
இதுதான் வந்து கேமரா சுத்தமாக இறங்கி இறங்கி போயிட்டுங்க. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ரோடு செம்மாராக தான் இருக்குது, ஆனால் அழகான இடமா இருக்குது, அதனால தான் உள்ளே வந்தேன். ஓகே, ஆயா கத்தி வச்சுக்கிட்ட பார்த்தா பயமாக இருக்குது. எந்த பக்கம்டா போயின்னுக்கிறேன், ஏதோ ஒரு பக்கம் போவோம். ஆஹா, வாழைத்தோப்பு, புளியந்தோப்பு, வாழைத்தோப்பு, கரும்பு தோப்பு எல்லாமே நம்ம ஊரில் இவ்வளோ இருக்குது பாருங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் ஏரி போல இருக்குது. அதான் அந்த மலை மேலேருந்து கீழே இருக்குது கோயில். ஓகேங்களா, அந்த மலை கீழே இருக்குது கோயில். 300 வருஷம் பழமையான கோயில். சுயம்புவாக வந்து இங்கேயே வந்துச்சுங்க பாருங்கள். ஆஹா, நைட்டில் வந்து யாரும் ஒன்றும் அத்தனை போயிடலாம் போல. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, தப்பு தப்பு. இங்கே பாருங்கள், வா அப்படியே பழம், வாழைப்பழம், வாழைக்காங்க, வாழைப்பழம் இல்லைங்க. இதுலேருந்து வாழைக்காய் வருதா, வாழைப்பழம் இதுலேருந்து வருதான்னு தெரில, எனக்கு தெரியல சரியா. வீடு அழகாக கட்டிடுறாங்க. இங்கே ஒரு கோயில் இருக்கா? ஆமாங்க, இங்கே ஒரு கோயில் இருக்குது குட்டியா. என்ன கோயில்? வா, இப்போ தான் வரேன். சிவன் கோயிலுங்க, காசி விஸ்வநாதன் திருக்கோயில், கீழே அரசம்பட்டு. வா, மாடு, கண்ணுக்குட்டி, பாடுறா, நாய்க்குட்டி எல்லாம் ஒன்றா பார்த்துனுக்குதுங்க. ஓ, இது இங்கேயே வந்து சுயம்பா உருவாச்சானு தெரியல. சிவன் கோயில் இருக்குங்க, அழகாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அதை இந்த ஃபோனை வந்து ஃப்ரீ புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து படுக்கும்போது நைட்லாம் ஃபோன் ரிவ்யூ பார்த்தேன், இந்த ஃபோன் பார்த்தேன். ஏன்னா இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதே எனக்கு தெரில. ஓகேங்களா, இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதே எனக்கு தெரில. வா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா விவசாயம். இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதே எனக்கு தெரில. ஓகேங்களா, ஏரிங்க இது, தண்ணி இருக்கும் பொழுது மழை பெஞ்சாகும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அவர் டியூட்டிக்கு போயிட்டார் சென்னைக்கு. அன்றைக்கி நைட்டே போயிட்டார். ஓகேங்களா, அன்றைக்கி நைட்டு சென்னைக்கு போயிட்டார். ஓகேங்களா, அவரை டார்ச்சர் பண்ணி அப்படியே போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன். அன்றைக்கி நைட்டே போயிட்டு அவரை டார்ச்சர் பண்ணி அப்படியே போயிட்டு புக் பண்ணிட்டு வந்துட்டேன், ஃப்ரீ புக்கிங் போட்டு. மறுநாள் வந்தார். மறுநாள் வந்து பிக்கப் ஆகலை. ஓகேங்களா, 7 மணிக்கு வந்தார். மறுநாள் 7 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வானா ஃபோன் கடைக்கு போகலாம். நான் வந்து அப்போ அரியூரில் இருந்தேன். ஓகேங்களா, ஃபோனை கொடுக்கவும் மனசு இல்லை, ஃபோனை வாங்கவும் மனசு இல்லைன்ற மாதிரி. ஓகேங்களா, எப்படியோ ஒரு இது ஆகிடுச்சின்னு வச்சுங்க. செம்மையாக இருக்குங்க இடம். அடா 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 அடா, இந்த மாதிரி இடத்த இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இது. அது இருக்குது பாருங்கள், சிங்கிரி கோயில் கண்டுபிடிச்சிட்டேங்க. அதுதான் சிங்கிரி கோயில். நீங்கள் போகணும் பாருங்கள், அந்த மலைக்கு தான். இது வந்து அப்படியே சிங்கிரி கோயிலுக்கு போய் கனெக்ட் ஆகுது போகுது, முருகர் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் வந்தார். அப்புறம் நேராக நம்ம எப்படி சொல்கிறது, நான் அரியூர்லேருந்து வேக வேகமாக கிளம்பி குடு குடு குடுன்னு ஓடு. ஓகேங்களா, அவர் சட்டச்சேரில் நின்று இருந்தார் சர்ச்சாண்ட. அடா, இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஓ, இது ஒரு கோயிலா? அம்மன் கோயிலா என்ன கோயில்னு தெரில. அவர்கிட்ட கேட்போம்மா, சிங்கிரி கோயில் இப்படி போகலாமான்னு. கலக்கா செடிங்க. அண்ணா, சிங்கிரி கோயில் இப்படி போகலாமா? சிங்கிரி கோயில் இப்படி இல்லையா? அந்த பக்கம் தான் போகணுமா? அந்த முருகர் கோயில் போக முடியாதா? போகலாம் போகல. சரி, தேங்க்ஸ். அவர் பேசுறது எனக்கு புரியல. செம்மையாக இருக்கு பாருங்க, கலா சில்லுன்னு இருக்குதுங்க இந்த இடம். ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணா வா, வாழைத்தோப்பு. ஹெல்மெட் வேற இறங்கி இறங்கி போயிட்டுங்க. அடா 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 அடா, என்ன ஒரு அழகுடா சாமி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர். சோளம், கரும்பு, விவசாயம். வா, பியூட்டிஃபுல். என்னடா இந்த பக்கம் வழியே காணோம். வழி போதா? லெஃப்டில் போகல, ரைட்டில் போகுது. ஏய், வா, அது இருக்குது பாருங்கள் கோயில், முருகர் கோயில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கோயில் தான் போகிறோம். ஏன்னா வந்திருக்கோம் நம்ம ஏற்கனவே iPhone 16 வச்சுருக்கும் போது வந்திருக்கோம். இப்போ காற்று ஓப்பனில் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு தெரில, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. அழகான ஊர் எங்கள் ஊர் மெட்ராஸு, அதுக்கு நாங்கள் தாண்டா அட்ரஸ் கண்டுபிடிச்சோம் பாருங்க. அது ஒரு பாருங்க, பரவாயில்லையே. இந்த பக்கம் நம்ம ஷார்ட்டாக வந்துட்டோம். நான் நிறைய வீடியோலாம் கவர் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் அழகாகுது, எல்லா பக்கமும் அழகாகுதுங்க ஊர். கொஞ்ச நேரம் நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் வந்து தண்ணி குடிச்சிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு வீடியோ பார்த்தேனே, செம்மையாக இருக்குது. நான் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிக்கிறேன். அப்படியே நீங்கள் வந்து கேமராவை தண்ணி எடுத்து குடிச்சிடும்.
தலை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நல்லாவே இல்லை. முடி வேற வளர்க்கலான்னு ஆசைப்பட்றேன். வெட்டலாமா வளர்க்கலாமான்னு ஆசைப்பட்றேன். பார்த்துட்டு சொல்லுங்கள், வெட்டலாமா இல்லை வளர்க்கலாமா? அசிங்கமாக இருக்குண்ணா சுமார். நல்லா இருக்குல்ல விவசாயம். இந்த பக்கம் விவசாயம், இந்த பக்கம் மழை. ஓகே, செம்மையாக இருக்குது. நீங்கள் விவசாயத்தை பார்த்துட்டே இருங்க. நிறைய தண்ணி குடிச்சாங்க. கண்ணில் வேற ஏதோ தூசி விண்டுதுங்க. நேற்றுலேருந்து ஒரே எரிச்சலாக அரிக்குது. அதாவது கண்ணை போட்டு தேய்க்கணும்னு தோணுது. அது வரைக்கும் பாருங்கள் கோயில். ஓகே, முருகர் கோயில் அது வரைக்கும் பாருங்கள். அங்கே தான் போக போகிறோம். நம்ம அந்த கோயில் ஏற்கனவே வந்துட்டோம். இருந்தாலும் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வந்துடும் முருகரை பார்த்துட்டு. நான் போய் இன்றைக்கி முருகர் கோயில் தான் வரணும். நான் வந்து அம்மன் கோயில் போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முருகர் கோயில் தான் போகணுன்னு ஆசைப்பட்டேன். நம்ம கூமாப்பட்டி அண்டை போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் நம்ம ஊர் கூமாப்பட்டி. ஓகே, கூமாப்பட்டி அண்டை போய்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும். எந்த அளவுக்கு தருதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் வேக வேகமாக போனேன். அவர் சர்ச்சாக நின்றுந்தார். அதுக்கப்புறம் அவரை வண்டியில் உட்கார வச்சுன்னு நேராக விஐடி அல்மேல் ரங்க போகிறோம். 11ஆம் நம்பர் கேட்டுக்காக பிடிச்சி குடுன்னு ஓடினேன். உள்ளே போனோடனே அது மறுபடியும் எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் வாங்குறதா அந்த ஃபோன் வாங்குறதா? டைம் ஆயிடுச்சு, 8:45 ஆயிடுச்சு. அந்த அக்கா 8:45க்கெலாம் போய்டுவாங்களாம். இந்த ஃபோன் வாங்குறதா அந்த ஃபோன் வாங்குறதா? ஓ, இங்கே ஒரு டேம் இருக்குங்க. வா, ஓ அந்த என்னடா இது டேம் ஃபுல் பண்ணி இந்த பக்கம் வருதா? ஓ மை காட், கீழே பள்ளங்குதுங்க. ஏதோ பள்ளங்குது போலது. என்ன பள்ளம்னு பார்ப்போம். நம்மளுக்கு இல்லாத இடமா? நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணோம். இந்த பக்கம் தான் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆரஞ்சு கலர் டேங்க்கை பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃபீலு. இந்த பக்கம் தண்ணி வந்து அப்படியே திரும்பி ரிட்டர்ன் போயிடும் பொழுது. வாட்டர் ஃபுல்லோவிங் ஆகி. ஆஹா, நம்ம ஃபோனை வேறு வண்டியிலே விட்டாண்டோமா? இது வேறு கேமராலே டச் ஆகுது டெம்பர்லெஸ். ஓ, இது ஏறி தாங்க. அடி அவ்வளோ பெரிய லேக்குடா. பஸ் அங்கே தண்ணிக்குதுங்க. வா, தண்ணி இருக்குங்க. போய் குளிச்சிடலாமா? அவ்வளோ தண்ணி இல்லை. அதுங்க தண்ணி நல்லா இருக்குது. ஓ, இது ஒரு டேம் பொழுது, குட்டி டேம். அமர்தி டேம் மாதிரி. பின்னாடி வந்து விவசாயம் ஓவர்ஃபுல்லிங் ஆகி இப்படி வரும் பொழுது. ஓ, இப்படி போயிடும் பொழுது, ஃபுல்லாகி அப்படியே போயிடும் பொழுது. பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்காங்க. ஸ்டார்ட். ஓகே, போகலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. நம்ம வண்டியில் லைட்டு வேறு எரியலைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பாருங்க. எந்த லைட்டுமே எரியலை, எல்லாம் எரியுது. ரொம்ப பீஸ் போன பருப்பு மாதிரி எரியுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பல. அங்கேருந்து மறுபடியும் சாம்சங்கில் பார்த்தேன். அப்புறம் விவோவில் பார்த்தேன், ஓப்போவில் பார்த்தேன். விவோ கேட்டால் மறுபடியும் 20,000 கட்டுன்ட்டாங்க. சரி, இந்த ஃபோனுக்கு எவ்வளோ கட்டணும்னு பார்த்தா இந்த ஃபோனுக்கு ஒரு நாங்கள் கோயில் ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா தெரியலையே. கோயில் எப்படி போகிறதுன்னு தெரியலையே. கோயில் இந்த மலை மேலே தானே இருக்குது. கரெக்டாக தானே பண்ணோம். சிங்கிரி கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு யாருக்குன்னா ஐடியா சொல்லுங்கள். வழி தெரியாது எனக்கு. ஆனால் அந்த பக்கம் வரும்போது எனக்கு கோயில் தெரியும், இந்த பக்கம் வரும்போது கோயில் தெரியாது. இந்த மலை மேலே தான் அது வரைக்கும் பாருங்கள். அப்போ இந்த பக்கம் போகலாம்ல? ஆமாம், இந்த பக்கமே போகலாம், அந்த பக்கமும் போகலாம். 2 பக்கம் வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பக்கம் போய் பார்ப்போம். போவோம், என்ன நடக்க போகுது. அதுக்கப்புறம் சரி, அந்த அக்கா லாகிங் பண்ண சொன்னேன். இந்த ஃபோன் எவ்வளோ இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது அப்படின்னு பார்க்க சொன்னேன். முன்பணம் வந்து நீங்கள் 10,000 கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 8/128 பார்த்தீங்கன்னா அந்த 8/128 பார்த்தீங்கன்னா 13,000 கட்டுற மாதிரி வரும். இந்த 6/128 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 கட்டுற மாதிரி வரும் அப்படின்ட்டாங்க. 10,000 கட்டுற மாதிரி வரும் அப்படின்னு யோசனை பண்ணேன். இந்த பக்கம் கோயிலுக்கு வழியே இல்லைங்களே. போகுதான்னு தெரியலையே. அந்த அக்கா கேட்போமா? எவ்வளோ இப்படியே போகுது. மேலே ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, அது பின்னாடி போய் கனெக்ட் ஆகுதான்னு தெரியல. அந்த பக்கம் தான் நான் வந்தேன், இந்த பக்கம் வரல. ஆனால் கோயிலுக்கு மேலே போகலாமா? இதில் அந்த பக்கம் போகலாமா? இதில் போகாதா? சரி, ஓகே. ஓகே. ஓ, இது ஏரியா. ஆமாம், மேலேருந்து பார்க்கும்போது ஏரி நல்லா இருந்துச்சு. போன டைம் வரும்போது தண்ணி இருந்துச்சு, இந்த டைம் தண்ணி கம்மியாக இருக்கும். ஓ, அந்த ஃபால்ஸில் ரொம்ப இந்த ஃபால்ஸில் வந்து அப்புறம் தண்ணி போதா? ஓ, சுற்றி லேக்குங்க. இவ்வளோ பெரிய லேக்கு.
அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரி இது லாகிங் பண்ணிட்டாங்க. நான் வேறு எதனா ஃபோன் வாங்க போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணின்னே இருக்கேன். அப்புறம் இந்த ஃபோனே ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா, அந்த ஃபோன் நம்மக்கிட்ட இருந்தது சாம்சங் ஃபோனை வந்து எவ்வளோ 5000 ரூபாய்க்கு. ஓகேங்களா, 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்ட்டாங்க. பெரிய விஷயம், 12,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அந்த ஃபோனை நான் விற்ற காரணம் ஏன்னா எப்பயுமே ஹீட் ஆகிறாங்க, எப்போ வெடிப்பானே தெரிலங்க. ஓகேங்களா, அதாவது இந்த டிஜிடெக்கு வந்து அதில் அக்செப்ட் ஆக மாட்டேது ஆப்பு. ஓகேங்களா, அது ஒரு ரீசனு. ரெண்டாவது அதில் 4K சப்போர்ட் ஆகுது. எப்படின்னா ஸ்டக்காகி சப்போர்ட் ஆகுது. இதில் 4K சப்போர்ட் ஆகலை. ஓகேங்களா, அதில் சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா, 270 பிக்சல்லாம் சப்போர்ட் ஆகுது. 270 பிக்சல்லாம் சப்போர்ட் ஆகுது. ஆனால் இதில் என்னடா இது, நம்ம ஊர் பஸ் இங்கே வந்து நிற்குது. ஓ, விழுப்புரம் பஸ்ஸா? ஓ, இதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பிங்கா வேலூர் பஸ்ஸு? இது வந்து சிங்கிரி கோயிலுக்காண்ட வந்து கனெக்ட் ஆகி நிற்குது போகுது. ஓ, இதுதான் சிங்கிரி கோயில் போகிற ரோடு. கரெக்டு. நம்ம அன்றைக்கி இப்படி தான் வந்தோம், வந்து வீடியோ எடுத்துன்னு இப்படிக்கா போனோம். அது ஒரு பாருங்க சிங்கிள் ரோடு. கரெக்டு. அதான் விவசாயம். ஓகே. சாமந்தி பூ பார்த்தீங்களா? சாமந்தி சாமத்தில் வரேன், சாமந்தி பூ தாரேன்ற மாதிரி அங்கே இருக்குதுங்க சாமந்தி. நான் அங்கேயே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இங்கே எடுக்க முடியான்னு பார்ப்போம். யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லைன்னு பார்த்தா இவ்வளோ அக்கா இருக்காங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் சாமந்தி, செம்மையாக இருக்குது. அக்காலாம் நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. நம்ம இப்படியே ரிட்டன் ஆயிரும். சாமந்தி பூக்கு இப்படி தான் போகணும் பொழுது. குறுக்கோயிலில் போனோம். ஊராட்சி அலுவலகம். நம்ம இதில் போனோம்னா நம்ம சாமந்தி பூ பார்க்கலாம். இவருக்கு பாருங்கள், சாமந்தி அழகாக இருக்குல்ல. இங்கே சாமந்தி இருக்கு பாருங்க. இதோட லாஸ்ட்டாக இது சிங்கிரி கோயிலுக்கு வர பஸ் வேலூர்லேருந்து TN 23-2290 சிங்கிரி கோயிலுக்கு வரது பஸ்ஸு போடுது. கோயில் மேலே இதில் இப்படி தான் போனோம். நம்ம ஏற்கனவே இது வீடியோ எடுத்துட்டோம். சும்மா கோயில் மட்டும். ரோடு இல்லைங்க, நான் வரும்போதே ரோடு கிடையாது. இப்போ தான் ரோடு போடுறாங்க. இப்போ ரோடு போடுறாங்க. நான் வரும்போது ரோடெல்லாம் இல்லை. இந்த ரைட்டில் போனோம். ஓகேங்களா, இதே ஸ்பெண்டரில் தான் வந்தேன், இதே ஸ்பெண்டரில் தான் மேலே போகிறேன். ஓகே, சிங்கிரி கோயில். நம்ம வண்டியோட சவுண்டே மாறிடுச்சு. மலை பாருங்கள், தான் அமர்தி மலை. ஓகேங்களா, அமர்தியோட கனெக்டிங் மலை. இந்த ரோடுக்கு மட்டும் மலைக்கு கோயிலுக்கு ரோடே போட மாட்றாங்க கைஸ். அதுக்கப்புறம் சரி ரைட்டு, இதை லாகிங் பண்ணுறோங்க, அந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தா சாம்சங் வாங்கலாம்னு தோணிச்சு எனக்கு. சாம்சங்கில் A36. ஓகேங்களா, கேலக்ஸி A36. அதில் டுவெல் ஸ்பீக்கரு, IP68. இதில் ஒன்றுமே இல்லைங்களே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் சரி ரைட்டு இதை லாகிங் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நிறைய மாற்றிக்கினேன், நானே மாற்றிக்கினேன். சரி ரைட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டேன். பயங்கரமாக கல் வாருதுங்க, மண் வாருதுங்க. ரோடு மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வா, சூப்பராக இருக்குதுங்க மலை. அப்பாடி, ஹெல்மெட்டை கைட்டு கடாசி இல்லாமனு வருதுங்க. ஏன்னா வா, செம்மையாக இருக்குல்ல மலை. வா, வெரி பியூட்டிஃபுல். என்னை ஒரு வீடியோ கூட எடுக்க விட மாட்றாங்க என் ஃபோனு. யார் பண்ணுறாங்கன்னு தெரியலிங்களே. கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. போகலாம் வாங்க. செம்மையாக இருக்குல்ல மலை, எங்கள் ஊர் மலை. இதுக்கு முன்னாடி iPhone 16 வந்தேன். ஐயோ, பாட்டிலா? இல்லை, ஆமாங்க பாட்டிலு. பட் எங்கப்பா எல்லாமே எல்லாத்துலேயும் பாட்டில் குத்துறோம். ஓ மை காட். டயர் பஞ்சர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏற்கனவே டியூப்லெஸ் போட்டு வச்சுக்கிறேன். இங்கே கீழே தண்ணி இருக்குங்க போல இருக்குங்க. டயர், ஃப்ரண்ட் டயர் ஒரு பக்கம் வாருது, பேக் டயர் ஒரு பக்கம் வாருது. தெரியுதுங்களா? கீழே வந்து தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வந்து கீழே விவசாயமும் இருக்குது, அது லேக் இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து நம்ம தண்ணிக்கு வந்து வீடியோ எடுத்துனோம். ஓகே, இதுதான் சிங்கிரி கோயில், முருகர் கோயில். ஓகே, மேலே போன டைம் வீடியோலாம் எடுத்துருப்போம். இந்த டைம் எடுக்க முடியுமான்னு தெரில. யாருமே இருக்க மாட்டாங்களா, இருப்பாங்களான்னு தெரில. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலையா இல்லை அந்த இடத்துலையா வண்டி நிப்பாட்டிட்டு வீடியோ எடுத்துருப்பேன். பாருங்கள், மழை சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. வா, பியூட்டிஃபுல். தண்ணி இல்லைங்க, தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. ஏறுடா செல்லக்குட்டி. ஐயோ, ஃப்ரண்ட் ஒரு பக்கம் போகுது, பேக் ஒரு பக்கம் போகுது. இது வந்து டியூப்லெஸ் டயரு, ஆனாலும் அலாய் டயர் இல்லைங்களா. ஓகே, வந்துட்டோம் ஒரு வழியாக. முருகர் கோயிலில் யாருமே காணுங்க, நான் மட்டும் தான் வரேங்க. ஓகே, இதே மாதிரி தான் இன்றைக்கி போனேன் வீடியோ எடுத்துக்கின்னு. ஓகே, இன்றைக்கும் போவோம்.
கீழே ஆளுங்களாம் இருக்காங்க, தண்ணியாண்ட போய் நோ பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்மெட்டை கழட்டிடலாமா வேணாமா? வேணாமா? அப்படியே இறங்கி அப்படியே போயிடலாம். எவ்வளோ பெரிய அழகான ஒரு ஊர் பார்த்திங்களா எங்கள் ஊர். அந்த மலைக்கீழே தான் இருந்தது கோயில். ஓகேங்களா, 300 அடி 300 வருஷம் பழமையான கோயில். முருகர் கோயிலில் பாட்டு போட்டாங்களே, எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்கறதுக்கோசமே பண்ணிட்டாங்க போங்க. வெறித்தனமான வேறு லெவல் சம்பவம் பண்ணிட்டாங்க. நமக்கு என்னால் முடியல. அங்கே பாருங்கள், வாத்து போயினுக்குது பாருங்கள், கொக்கா வாத்தான்னு தெரில, அழகாக நடந்து வந்துட்டுருக்கு. ஓகே, இதில் குட்டியாக வாத்து இருக்குது. ஜில்லு நம்ம இதில் தானே வந்தோம். ஆமாம், இதில் வழி இல்லைன்ட்டார்ல, கரெக்டு. நம்ம அப்படியே கீழே வந்தோம். ஓகேங்களா, அவ்வளோ தூரம் வந்தோம், அவ்வளோ தூரம் வந்து திரும்பிட்டோம். கெடிகாரம் அடிச்சிச்சிங்க, செம்மையாக அடிக்குதுங்க காற்று, ஜில்லுன்னு பாருங்கள். இது வந்து பெருமாள் ஸ்டாச்சு மாதிரி பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. சரி வாங்க போவோம். நம்ம ஊரை ரசிச்சிட்டிங்களா? நம்மளையும் ஒரு கொஞ்சம் வீடியோ எடுத்துருவோம். ஏன்னா ஐஃபோனில் 16 எடுத்ததோ சரி, தலை ஃபுல்லாக சில்லுன்னு ஆகிடுது. என்னன்னு தெரியல, அடிக்கடி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகிடுது. எனக்கே பாட்டு போட்டாங்களே, சோகமான பாட்டு போட்டு விட்டாங்க. முருகர் பாட்டா? முருகர் பாட்டு, சோகமான பாட்டு, முருகர் பாட்டு. சரி, அந்த பக்கம் ஒரு எட்டு பார்த்துருவாங்க. கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. யூடியூப்பு நான் மன்னிச்சிரு, காப்பிரைட்ஸ் மட்டும் கொடுத்துடாது. இன்ஸ்டாலையாவது நான் இது பண்ணி விடுவேன். இங்கே அவர் ரொம்ப பச்சை பசேன்னு இருந்துச்சு, இவ்வளோ முடியலாம், சரி இவ்வளோ செடியெலாம் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே மலை தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர். மலை. ஓகே, எவ்வளோ மலை பார்த்தீங்களா? அங்கே யாரா மலை எடுத்துன்னு வச்சுருக்கு? அங்கே ஒரு மலை பத்துனுக்கு பாருங்க, அங்கே ஒரு மலை பத்துனுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். அங்கே ஒரு மலை பத்துனுக்கு பாருங்க, அப்படியே மலை தான். ஓகே, வேலூர் ஃபுல்லாக மலை, இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ அழகான ஒரு மலையில் ட்ரக்கிங் போகிறதுன்றது ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் கூமாப்பட்டி. இதுதாங்க எங்கள் கூமாப்பட்டி. இந்த தண்ணி மட்டும் இருந்தால் வந்து வேறு லெவலில் இருக்கும். மழை டைமில் வந்து இந்த மலைக்கு வரணும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம அடுத்த மலைக்கு போவோம். ஏன்னா இன்னும் நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது உள்ள கேமரா ஆஃப் ஆகிடுமான்னு தெரியாது. மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம், முடியலடா. அதான் தண்ணி குடித்தேன், அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. நம்ம உடம்ப முதல்ல செக் பண்ணணும். கண்ணு வேறு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஏன்னா கண்ணு ரொம்ப வலிக்குதுங்க. மருந்து விட்றதே இல்லை, விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்கேன் பண்ணி ஒரு 2 வருஷம் இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 வருஷம் இருக்கும். நம்ம அங்கே பாருங்க, அப்படியே அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் போன டைம் வரும்போது மேலே போனேன், இந்த டைம் போக முடியுமான்னு தெரில. கோயில் வர திறந்துருக்கா தரக்கலையா இல்லை, அங்கே பூட்டி தான் இருக்குங்க. இங்கே ஒரு சிவன் குட்டி சிவன் இருக்கும். கோயில் மூட்டுக்குது. ஓகே, ஏன்னா நான் போன டைம் வரும்போதும் வீடியோ எடுத்தேன், இந்த டைம் வரும்போதும் வீடியோ எடுத்தேன். ஓகே, இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஓகே, குட்டியாக அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே ஒரு சிவன், இங்கே ஒரு சிவன். நாங்கள் பார்த்துட்டு வரோம். எல்லாம் இருக்குது. ஒரு வண்டியிலே விட்டுவான், எடுத்துப்போம். ஓகே, அவ்வளோதான் வந்துச்சு. டைமு 4 மணி. சார்ஜு 99% இருக்குது. இது புசுன்னு பாம்பு வந்துருக்கா தெரியலையே. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அன்றைக்கி அப்படிக்கா போனேன், இன்னைக்கு இப்படிக்கா போகிறேன். அன்றைக்கி இப்படிக்கா தான் போனேன். கரெக்ட், இப்படி இறங்கி. ஆனால் நான் அப்படிக்கா போய் இறங்கின்னு போனேன். இன்றைக்கி வந்து இப்படி இறங்கி போகிறேன். இதோட 2வது டைம் வரேன் இந்த கோயிலுக்கு. செகண்ட் டைம் லைஃப்பில், செகண்ட் டைம். இந்த கோயில் விசேஷ நாள்லாம் வர முடியாது, செம்ம கூட்டமாக இருக்கும். இங்கே வந்து இந்த சிவனை வந்து அம்மாடி கல் குத்துதுறான். இப்படியும் போகலாம், இல்லை இப்படியும் போய் அப்படி போகலாம். இப்படி போய்ப்போம், கல் குத்துது. இந்த இருக்கு பாருங்க, அழகாக இருப்பார் சிவன் பார்த்தீங்களா. அக்காவோட கேமரா கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு.
எல்லாரும் சிவனை பார்த்துங்க. ஓகே, சிவனை பார்த்துங்க. ஓகே, இதான் வந்து சிவன். எல்லாரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிவன் கோயில் ஃபஸ்ட்டு வரணும்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம முருகர் போவோம். சிவன் கோயில் வந்துச்சு. அதனால சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் போகலாம். அவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குங்க. அப்படியே போகலாம். ஆனால் சறுக்கி விட்ரும். நம்ம இப்படியே போய் அப்படியே இது வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே போகலாம். வியூ பாயிண்ட் நிறைய பேர் குப்பை போட்டுருக்காங்க. இப்படியும் ஏற முடியுமா? ஏறிட்டேன். ஏறி வந்துவிட்டு இந்த ஒரு சிலிண்டர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்காருங்க. ஏழுமலையான். இது பெருமாள் சிலை. ஓகேங்களா, சிவன் இல்லை, பெருமாள். ஏறி அப்படியே பார்த்துங்க. முன்னாடி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க விவசாயம். ஏழுமலை கும்பிட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் விவசாயம். அது இருக்காங்க அமர்தி போகிற ரோடு. அதான் அமர்தி மலை. இந்த லாஸ்ட்டு பெற்று பாருங்கள், அதான் அமர்தி மலை. இதெல்லாம் அது கூட சேர்ந்து கனெக்டிங் மலை. இதெல்லாம் வந்து அந்த லாஸ்ட்டாக பெற்று பாருங்கள், அதான் அமர்தி மலை. இதெல்லாம் வந்து அப்படியே கனெக்டிங் மலை. எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான். வில்லேஜ் அக்ரிகல்ச்சர். ஓகே, செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. அவ்வளோதான், செம்மையாக இருக்கும். அப்படி இருக்குவாங்க ஊர். அழகாக இருக்குது. கூமாப்பட்டி, இந்த ஊரோட கூமாப்பட்டி. மூச்சு சட்டையாக வாங்கிடுது. அவ்வளோதான். யாருமே இல்லைங்க. நான் அன்றைக்கி வரும்போதும் சரி, இன்றைக்கி வரும்போதும் சரி, யாருமே இல்லை. இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகிறவங்களுக்கு சாப்பாடு ப்ளஸ் வந்து மொட்டை அடிக்கிற இது பண்ணுறாரு. அழகாக இருக்குது பாருங்கள். ஆலமரமா இல்லை புங்க மரமா வேப்ப மரமா நவ மரம் தெரியல. இதுதான் படிதான்னு சொன்ன தெரியல. கேட்க மாட்டேறி. நான் மரம் தெரில. மாமரமோ மேங்கோ மரமாக இருக்கும். எங்கடா சாவி? இது வர மூணுமா? இது சவுண்டு வந்துனே இருக்குங்க இது. ஓகே, இது வர சவுண்டு வந்துனே இருக்கும். டகட கட 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 கடகன்னு. மூச்சு வாங்குது. இது ஓட்டும் போது நீங்களே பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் டகட கட 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 கடன்னு வெறுப்பேற்றோம். ரிவேர்ஸ்லேயே போயின்னுக்கிறேன். பரவாயில்லையே, ரிவேர்ஸ் கியர் போட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முருகரை பார்க்கலான்னு பார்த்தேன். சிவனை தான் பார்க்கணுன்னு இருக்குது. ஓகே, அழகாக இருக்கா? இந்த ஆங்கிள் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த ஆங்கிள் இது பாருங்கள் முருகர். ஆமாம், முருகருக்கு மேலே போகிறதுக்கு இந்த டைம் கடிகாரம் வந்து இது உள்ளே செட் பண்ணுறாங்க பொழுது. இந்த டைமுக்கு வந்து இங்கே வந்து கடிகாரம் பாடணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ அங்கே போனோம் பார்த்தீங்களா, இங்கே வந்து இருக்காருப்பா. இப்படியே சப்பலை விட்டுட்டு ஓகே, முருகர் கோயில் இந்த அப்படியே வீங்காகல். ஓகே, நம்ம வேலூரை நம்ம தான் வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆகிக்கணும். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டோம்னு தெரியல. வீடியோ எடுத்து நம்ம தான் வேலூரை ட்ரெண்ட் ஆகிக்கணும். அப்படியே வீதி நாங்கள் பார்த்துங்க. அப்படியே மலை அங்கேருந்து வந்தோமா, அப்படியே மலை மலை அப்படியே மலை மலை அமைதியாக அழகாக இருக்குது. இது பேர் வந்து சிங்கிரி கோயில். ஓகே, நம்ம வேலூரோட சிங்கிரி கோயில் வந்திருக்கோம். சப்பல் அங்கேயே விட்டு வர மாட்டேன். இங்கே போட்டோம் சப்பல் இங்கே போட்டாச்சு. இங்கே வந்து நவகரங்கன்றான் இருக்குது. ஓகே, அழகாக இருக்கு. வந்து இப்படி போய் அப்படி வந்துருவோம். நாங்கள் கொடிமரம் போட்டுருவாங்க.
வேலூர் சிங்கிரி கோயில், சரவண பவா, ஓம் சரவண பவா. இப்படி போய் அப்படி வரணும். வேறு தண்ணி டேங்க்கு, விவசாயம். ஓகே, வேறு லெவலில் இருக்குங்க. ஓகேங்களா, பசி கிளம்பிச்சுன்னு நினைக்கிறேன். முருகர் கோயில் வரணும்னு இருக்குது இன்றைக்கி. முருகரை வந்து பார்த்துட்டு போகணுன்னு இருக்குது. இங்கே பாருங்க, வேல், மயில் மயில் ஓடுவேன். ஓடலையா கேமராமேன்? ஓடுறீங்களா ஓடலீங்களா? ஓடிக்கொண்டே இருக்கிறார். முண்டியல். ஓகே, நல்ல முருகருக்காக இருப்பாங்க. சரிதா, முருகர் பெரிய வாய்ப்பு இல்லை. ஓகே, முருகர் எல்லாரும் பார்த்துக்கிங்களா? தர்ச்சனை கொடுத்துட்டு வரேன். போகலாங்களா? முருகா எல்லாரும் வராங்க. முருகர் ஸ்டார்ட்டாச்சு. எப்படியும் 5:30 மணிக்கு மேலாம் கோயில் திறப்பாங்க. நாங்கள் 5:30 6 மணிக்கும் திறப்பாங்க. நாங்கள் 5:30 6 மணி தான் திறப்பாங்க. நாங்கள் இன்னொரு பார்க்கணும். கோயில் வந்து சூப்பர். அப்பா எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த பக்கம் ஒரு பேர் தெரியல, சாமி பேர் உள்ள செம்மையாக போட்டிருக்காங்க. செம்மையாக செஞ்சிருக்கு சாமி. வாய்ப்பு அமைதியாக இருக்குது கோயிலெல்லாம். இங்கே வந்து சாமி இருக்குது. ஓகே, இன்னும் சூப்பராக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மணி அடிக்கிறதுனா டைமுக்கு வந்து மணி அடித்து வெளியே பார்த்துக்கணும். ஓகே, அவங்க என்ன பண்ணுறது? நான் அடிக்கிறேன் மணி. ஓகே, நம்ம அடிச்சிட்டேன். கோயில் முருகை பார்த்தாச்சு. எல்லோரும் நல்லா வீடியோஸ் இவ்வளோ தூரம் வந்துட்டு வண்டியில் காணிக்க போகலாம். அப்படி இருக்கணும். நல்லா மாட்டிக்கிறேங்க. முள்ளு குத்திச்சுங்க. முள்ளு மாதிரி ஏதோ ஒன்று குட்டியாக வண்டியில் காணிக்கணும். அதை எடுத்து போடுறோம். போடுறோம். தம்முன்னு ஒரு சவுண்டு. காணிக்கை குறைவாக இருக்கிறது. காணிக்கை வந்து ஃபுல்லாக போகணும். இதில் காணிக்கை போட தொட்டு கும்பிட்டாச்சு. அதெல்லாம் போனால் நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். புறப்பட்டாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து விட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அமைதியாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து அமைதியாக வந்து ரசிச்சுட்டு அழகாக ஜாலியாக வந்து பீஸ்ஃபுல்லாக இது வந்து உட்காந்துருக்கும். உட்காந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. கோயில் வந்து அமைதியாக அற்புதமாக இருக்குது. அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குதுன்னு மலைன்னு தெரியும். ஏன் அதில் ஒரு அழகான ஒரு ஊருங்க. அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ரசிக்கிறாங்க. அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா அமைதியாக வந்து மன நிம்மதியோடு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் முருகை பார்த்துட்டு மேலே வானத்தை பார்த்துட்டு சுற்றி மலையை பார்த்துட்டு அழகான ஒரு காற்றை ரசிச்சுட்டு போய்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த மாதிரி ஏன் வரேன்னா நம்மளுக்கான எப்படி சொல்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ் அது பேர் வர மாதிரி, அதாவது சோகமாக இருக்கிற டைமு இந்த மாதிரி வந்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, உடம்பு மன நிம்மதி, மன ஆரோக்கியம், கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் இந்த மாதிரி வந்துடுது அழகாக ஜாலியாக ஜம்முன்னு. இன்னும் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, வேறு லெவலு. வீடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம்.